ஃபெலிக்ஸு அவருக்கு யூடியூப் நடத்த தெரியும். நிர்மல்குமார் அவர் ஐடி விங் இது, அதை தாண்டி கிடையாது. ஆதவ அர்ஜுனா குரான் மேலே சத்தியம் பண்ணுவார். அருண்ராஜ் கணக்கு வழக்கு ஏதாவது பார்க்க சொன்னால் பார்ப்பாரு. அப்போ இவர் போயிட்டு எம்ஜிஆர் அண்ணா திமுக தீய சக்தின்னார்னா ஜனங்க பார்க்கும். தலைவரே கவலையப்படாத ரெட்டையிலே தான் அங்கே ஓட்டுன்னு போடுவாங்க. நடக்குமா நடக்காது? இவர் ஐம்பெரும் தலைவரும் தீர்வு வந்தார். ப்ளஸ் இவருடைய அந்த இமேஜை நம்பி வந்தார். ரெண்டும் எடுபடலைன்னு விஜயகாந்த் தூக்குனார் மதுரையில். அந்தம்மா அந்நியார் கோச்சிங் நாங்கள் போகலாம் ஒன்றும் ஒன்றா போகலாம். போராடுற செவிலியர்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குற கவர்மெண்ட்டை? இன்றைக்கி 1600 பேர் தூய்மை பணியாளர்கள் 6 மாதம் சம்பளம் எல்லாம் போராடிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இவங்க 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு முதல்ல வேட்பாளர் இவங்கள்ட்ட இருக்கணும். நேர்காணல், வேட்பாளர் நேர்காணல், தகுதியான வேட்பாளர், பல பிரச்சனைகள் இருக்குங்க. இவங்க என்னமோ விளையாட்டுக்காரிய மாதிரி நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு தேர்தல் நெருக்கத்தில் இவ்வளோ பரபரப்பாக அப்பப்போ உருண்டுகிட்டு புறந்துட்டு காலத்திலே விஜய் வெளியே வர மாட்டேன். எலெக்ஷன் முடிஞ்சு 10 சீட்டு தான் நான் போயிடுவார் கம்மி நடிக்கிறது. வர மாட்டாரா? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவுக்கு புதுசா நிறைய ஃபேமஸான முகங்கள்லாம் போய் சேருது. இது பிராண்டிங்கா பார்க்கப்படுதா சார்? பிராண்டிங்காக மட்டும்தான் பார்க்கப்படும். மற்றபடி அரசியலுக்கு யூஸே ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்சி செயல்படுறதுக்கு கட்சியுடைய நடைமுறை தெரிந்த தலைவர்கள் ஜாயின் பண்ணணும். தலைவர்கள் நடைமுறை தெரிந்தவர்கள் நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ செங்கோட்டையன் மட்டும்தான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் ஒரு கிளை செயலாளர் ஜாயின் பண்ணவர், ஒரு நகர செயலாளர், ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், கட்சியில் செயல்பட்டவர், எம்ஜிஆர் கூட இணைஞ்சு செயல்பட்டவர், ஜெயலலிதா கூட அவருடைய அனுபவம் ஒன்று இருக்கும். இது மாதிரி யாராவது கட்சி அமைப்பு ரீதியாக கட்சியை வழிநடத்தக்கூடிய யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க. யாராவது ஜாயின் பண்ணாங்களா? ஃபெலிக்ஸு அவருக்கு யூடியூப் நடத்த தெரியும், பேச தெரியும். நிர்மல்குமார் அவர் ஐடி விங் இது, அதை தாண்டி கிடையாது. ஆதவ அர்ஜுனா குரான் மேலே சத்தியம் பண்ணுவார். அருண்ராஜ் கணக்கு வழக்கு ஏதாவது பார்க்க சொன்னால் பார்ப்பார். ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை பேசின்னு சுற்றி நிற்கிறாரு. வேறு யார் இருக்கிறா? இப்போ நாஞ்சில் சம்பத் அவர் வாய்க்கினே பிறந்தவர், பேசுவார், அவ்வளோதான். அவரை போய் ஒரு கட்சி அமைப்பு ஒரு கூட்டம் நடத்தணும், ஒரு மாவட்டத்தில் இது பண்ணணும், இது சம்மந்தமான ஆளை சொன்னால் அவருக்கு ஒன்றும் தெரியாது. இலக்கியத்தை பற்றி பேசணும்னா பேசுவார். வாலிவாதம் பற்றி பேசுங்கள் 1/2 மணி நேரம்னா பேசுவார். நடுவில் ஒருத்தர் இடியாப்போம் அப்படின்ட்டு போயிடுவான். நிறைய இடங்கள்ல விஜய்க்கு தான் அன்பு, இளைஞர் பட்டாளமே அவர் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இளைஞர் பட்டாளம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அவருடைய ரசிகர்கள் மற்றது இருப்பாங்க. எல்லோருமே விஜய்க்கு இருப்பாங்க அப்படின்றது இதில் நான் சொல்ல வர்றது. பெண்கள் வாக்கு, மற்ற வாக்குகள், கிராமத்தில் இருக்கிறவங்க வாக்குகள், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை தாண்டி அதில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ இவர் போயிட்டு எம்ஜிஆர் அண்ணா திமுக தீய சக்தின்னார்னா ஜனங்க பார்க்கும். பரவாயில்ல, எம்ஜிஆர் இறந்துட்டார், இன்றைக்கி கருணாநிதி திமுகவை எதிர்க்கிறதுக்கு எம்ஜிஆர் கட்சிக்கு விஜய் வந்துக்கிறாரு, தலைவரே கவலையப்படாத ரெட்டையிலே தான் அங்கே ஓட்டுன்னு போடுவாங்க. நடக்குமா நடக்காதா? அவன் எப்படி பார்ப்பான்? இந்த லேடிஸ் இவங்களாம் எப்படி பார்ப்பாங்க? எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை, எடப்பாடின்றாங்க, அதுன்றாங்க. இப்போ அந்த கட்சியில் விஜயம் சென்ட்டாரா? பரவாயில்லப்பா தம்பி, கவலையப்படாத, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். இவர் ஆகா பரவாயில்ல நமக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டையிலைக்கு போய் குத்துவாங்க. இவர்களும் என்னம்மா பண்ணோம்? எம்ஜிஆரை தூக்கி கொண்டு வரும் விஜய் அவர்களுக்கு மறந்து விடாதீர்கள் மக்களே, எம்ஜிஆருடைய சின்னம் ரெட்டையிலை அப்படின்னு போடணும். ஐயோ தூக்கி போட்டு எப்பா ஐயோ எம்ஜிஆருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னு போவாங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவர் ஐம்பெரும் தலைவரும் தூக்கின்னு வந்தார். ப்ளஸ் இவருடைய அந்த இமேஜை நம்பி வந்தார். ரெண்டும் எடுபடலைன்னு விஜயகாந்த் தூக்குனார் மதுரையில். அந்தம்மா அந்நியார் கோச்சிங் நாங்கள் போகல ஒன்றும் ஒன்றா பண்ணும். விஜயகாந்தை விட்டார். எம்ஜிஆர் அண்ணாவும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொந்தம் இல்லையா எம்ஜிஆர் ஒன்று. நாளைக்கு கலைஞர் கட்சியில் திமுகலேருந்து யாராவது சேர்ந்தாங்கன்னா கலைஞர் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு, திமுக எங்களுக்கு சொந்தம், அதிமுக எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க போல். அப்போ உங்களுக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது புஷியானந்தை தவிர. சார், அவர் வெளியே வந்தாலே பிரச்சனை ஆகுது, மக்கள் கட்டுப்படுத்த முடியல, போலீஸாலையும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கும்பொழுது அவர் வெளியே வரதை தவிர்க்கிறாரா? அவர் வெளியில் வந்தப்போ கட்டுக்கோப்பாக இதாகல, பொதுமக்கள் பிரச்சனைன்றதெல்லாம் இவர்கள் செயற்கையாக உருவாக்குனது நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு. அங்கே திடீர்னு பார்த்தா பெரிய கூட்டம் ரோட் ஷோவாக மாறுது, பெரிய தொல்லையாக மாறுது. திருச்சிக்கு பரப்புரைக்கு போகிறாரு. ஏர்போர்ட்லேருந்து பெரிய கூட்டம் வருது, பெரிய பிரச்சனையாக 4 ஹவர் 5 ஹவர்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகி போகிறாரு. இது எல்லாம் இவர்கள் செயற்கையாக உருவாக்குனது. இவர்கள் பேச வரலை, அதுக்கு பதிலாக ஆட்களை கும்பலை வர வச்சு ரோட் ஷோ போகிறாங்க.
இவரே அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு ரோட் ஷோ போகிறார், காரில் ஏறி டக்குன்னு போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோம். கேட்கல. கரூரில் பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதற்கு பிறகு காஞ்சிபுரத்துக்கு போனார்ல, அப்போ ஏன் மக்கள் வரல? ஒரு பைக் கூட வரலையே, ஏன் வரல? இதான் நான் சொன்னது. பயம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு போகிறது. போலீஸ்லேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ போய் ரோட் ஷோ நடத்தி ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அதனால் யாரையும் வர வேணான்ட்டாங்க. யாரையும் கம்பல்சரி வர வச்சா தான் அந்த கூட்டம் கூடும். மற்றபடி இவர் போகிறாருன்னு சொன்னால் கூட பெருசாக வரமாட்டான். இதாங்க நிலமை. ஆனால் நீங்கள் போகிற இடத்துல நிற்கிறீங்கன்னா 10 பேர் பார்ப்பான், 100 பேர் ஆகும், அப்படியே ஆகும். நீங்கள் காரில் ஏறி போய்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாட்டில் போயின்னே இருப்பான். இந்த சேனல்காரன் தான் வண்டியை தூக்கின்னு மேகல் நின்றுக்கின்னு ஒரு டயர் சுற்றுதா அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா அவன் பார்க்குறான் பைக்கோடு அப்படி கூட சுற்றுறான். போராடுற செவிலியர்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குற கவர்மெண்ட்டை? இன்றைக்கி 1200 பேர் தூய்மை பணியாளர்கள் 6 மாதம் சம்பளம் எல்லாம் போராடிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணணும். யாருக்கு? கல்லூரி மாணவர்களுக்கு. அதை விட்டுட்டு நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் நீ கேட்குறேன்னா கேட்குற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா பைக்கு கார் கொடுப்போம் தான் பேச முடியும். இது கொடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். 2.5 கோடி குடும்பம் இன்ட்டு 1 லட்ச ரூபா, 2.5 கோடி இன்ட்டு 1 லட்ச ரூபா. ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு நாக்கு தள்ளுது. 98ல் ஜெயலலிதா திடீர்னு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வர்றாங்க. அது வரைக்கும் பாசிசம், சனாதனம், அதை இப்போ உருட்டுறாருல ஸ்டாலின், அது மாதிரி உருட்டிகிட்டு இருந்த கலைஞர் ஃபஸ்ட் டைம், அதான் பெரியார் வழி வந்தவர், அவரே ஒரு நாத்திகவாதி, ஃபஸ்ட் டைம் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சுக்கிறார். அதுக்கு முன்னாடி 4 வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க. கடைசி 1 வருஷம் முரசொலி மாறன், தயாநிதி மாறன் அவங்க அப்பா மத்திய அமைச்சராக இருக்கார். அவர் ஃபேஸ் மேக்கர் கருவி பிரச்சனையாகி அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. 1 வருஷம் அவர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கார். இலாகா இல்லாத மந்திரியாக வாஜ்பாய் வச்சுருக்காரு. அது வரைக்கும் அவங்க அப்படியே ஒன்றா இருக்காங்க. பிஜேபி கூட்டணி தொடரும், அடுத்த இதுவும் இவங்க தொடருவாங்கன்னு. கரெக்டாக அவர் அந்த தேர்தல் நெருக்கத்தில் இறந்து போகிறாரு. இறந்து போனால் வாஜ்பாய் இப்படி பார்க்குறாரு. இப்படி விட்டு நாங்கள் கூட்டணி இல்லைன்றார். டக்குன்னு காங்கிரஸ் தாவிடுறாங்க. இந்த மாதிரி அதோட மிஸ்ஸா நடந்தில்ல. மிஸ்ஸா சொல்லுவார்கள், நேற்று கூட முதல்வர் பேசியிருக்காருல, எமர்ஜென்சி கொடுமையை நாங்கள் சந்தித்தவர்கள்னு. அப்போ போட்டு வெளுன்னு வெளுத்ததில் ஸ்டாலினை போட்டு அடிக்க முயற்சி பண்ணி அதை தடுத்த சிட்டி பாபுன்னு ஒரு முன்னாள் எம்பி செத்தே போயிட்டார். சிறையில் வெளியே கொஞ்ச நாளே செத்துட்டார். அப்போது இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவித்த திமுக அந்த கொடுமைகளுக்கு ஆளாக்குன காங்கிரஸை எப்படி பார்க்கணும்? பட்டுன்னு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அப்படி சென்ட்டாங்க. அது வரைக்கும் எதிர்த்துருந்தாங்க. கரெக்டாக இது என்னன்னா நேருவின் மகளே வரைக்கும் நிலையான ஆட்சி தருகன்னு 80ல் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால் அரசியலில் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்றைக்கி 2001ன்னு நினைக்கிறேன், வைகோ ஜெயிலேருந்துலாம் வெளியில் கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். திமுகவோட சேர போகிறாருன்னு பார்த்தா அறிவாலயம் யூட்டன் அடிச்சுட்டு நேராக போய் ஏடிஎம்ல சென்ட்டார், கூட்டணி போயிட்டார். ஆனால் இது தாவேக்கா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல போய் அவங்க இணையறதுக்கு வாய்ப்பு? அதாங்க நான் சொல்கிறேன், கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களே. இத்தனை நாளாக அவங்க எதிர்க்கிற ஒரே ஆளை பார்க்குறது திமுக பாஜக தான். அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக கிட்ட அவங்க போய் இணைஞ்சாங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா? அது நான் சொல்கிறேன். இப்போ கலைஞர் சேர்ந்தார்ல, அதிருப்தி ஏற்பட்டுச்சா? கலைஞருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? அதுக்கு பிறகு ஆட்சியெல்லாம் பிடிச்சாரு, பல தடவை ஆட்சி நடத்தியிருக்காரு. ஜெயலலிதா சேர்ந்தாங்க, அவங்க என்ன அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? மக்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இன்னொன்று, இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக பிஜேபியை தீண்டத்தகாத கட்சின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. பிஜேபி கூட எல்லோரும் தான் கூட்டணி வச்சுட்ருக்காங்க. அதனால் அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ 2017 21 வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட இருந்தது. அதோட அந்த கட்சி அழிஞ்சா போச்சு. 75 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல 2021 எலெக்ஷனில். இப்போ நாளைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலாம் பார்க்கும்போது அவங்க ஆட்சி பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்டிஏ பிஜேபியோட சேர்ந்த கூட்டணி ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ ஒரு அரசியல் எதிரின்றாரு, சேர்றாரு, ரைட்டு. எங்களுடைய நோக்கம் திமுக வீழ்த்தணுங்க, இந்த ஆட்சி அகற்றப்படணும். அதை நாங்கள் தனியாக இருந்தால் பண்ண முடியாது. அதன் நோக்கத்துக்காக நாங்கள் என்டிஏவோட கூட்டணி வைக்கிறோம். அது கூட இங்கே என்டிஏவில் பெரிய கட்சி அதிமுக தான். அதிமுக தலைமையிலான என்டிஏவில் தான் நாங்கள் சேர்றோம். பாஜக எங்களுக்கும் கொள்கை மாறுபாடு இருக்குது, அது தனி. ஆனால் முதல் லட்சியம் இதை வீழ்த்தணும். அந்த ஒரே கதை சேர்றோம். என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இவர் கூட்டணி வச்சார், என்ன சொன்னார் எடப்பாடி? எங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை மாறுபாடு இருக்குங்க, ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக வீழ்த்தணும்னு நாங்கள் கைக இருக்கிறோம். இதுதான். இதே கலைஞர் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் ஆகலாம் அவங்களெல்லாம். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா 45 எம்எல்ஏ கிடைக்க போகிறாங்க, எதிர்கட்சி தலைவராக உட்கார போகிறீங்க.
கூட இருக்கிறவங்க உருட்டலுக்கெல்லாம் இவர் வந்து செவி சாய்ச்சிட்டு இருக்காரு. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், எங்க கூட வரவங்க எங்க கூட வந்து சேருங்க அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து அழைப்பு விடுறாங்க. ஆனா இங்க வந்து அதிமுகல எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க ஏத்துப்பாங்களா? ஏற்றுட்டு தான் ஆகணும். இல்லாட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. இப்போ இவங்க 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு முதல்ல வேட்பாளர் இவங்கள்ட்ட இருக்கணும். ஒரு தொகுதியில் போட்டிடணும்னா உங்களுக்கு குறைஞ்சது இன்னைக்கு ரேஞ்சுக்கு யதார்த்தமாக சொல்லணும்னா குறைந்தபட்சம் 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் அந்த செலவை செய்கிற அளவுக்கு கட்சியில் இருக்காங்களா? 2வது தேர்தலில் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு வேட்புமனு தாக்கல் ஏதோ ஒரு இடத்துல இவர் அமைச்சர் சேகர் பாபு உட்காந்துருப்பார். அவருக்கும் ராஜேஷ்க்கும் சண்டை நடக்கும். நாங்கள் தான் முன்னாடி வந்தோம், நீங்கள் தான் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு. ஈரோடுன்னு நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல். அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய கட்சி. ஆனால் அங்கேயே நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோன்னு ஏடிஎம்கே சொன்னாலும் இவர் அமைச்சர்னு முறையில் உட்காந்துருப்பார். அதிகாரி எதிரிலே மிரட்டுவார், போடா வாடான்னு சண்டை போட்டுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ தேர்தல் 234 தொகுதியில் நடக்குது. எல்லா இடத்துக்கும் இவங்க போய் பவராக இறங்கிலாம் பண்ண முடியாது. எல்லாம் பிரிஞ்சு தானே கிடப்பாங்க. அப்போ வேட்புமனு தாக்கலில் என்ன வேணாலும் இவங்க பண்ண முடியும். இதை சேர்க்காதீங்க, அதை சேருங்க, இது பாருங்கள் இவர் வேட்புமனு தாக்கலை ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவர்களுக்கு அதில் அனுபவமே இருக்காது. அதில் ரிஜெக்ட் ஆகும். அப்புறம் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணி முடிச்சோன்னா என்ன பாராசா வந்துடு நம்ம கட்சிக்கு அப்படி இழுக்கிறதுலாம் நடக்கும். இது எல்லாத்தையும் சந்தித்து இவர்கள் தேர்தலில் சந்திக்கிறதுன்னு பிறகு பிரச்சாரம் பண்ணணும். சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நான் சொன்னல இவர் எம்ஜிஆரை கூட்டு போனார்னா ரெட்டையில ஓட்டு போடுவோம். அப்போ இதெல்லாம் மீறி இவர் வந்து என்ன தேர்தல் அறிக்கையை சொல்லணும், அதை இது பண்ணி பேசணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. தேர்தல் அறிக்கை ஒன்றும் தயாரிக்கலை. அவங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்க இறங்கிட்டாங்க, ஏடிஎம்கே இறங்கிடுச்சு. இந்த மாதிரி இப்போ வேட்புமனு நேர்காணல், வேட்பாளர் நேர்காணல், தகுதியான வேட்பாளர்னா பல பிரச்சனைகள் இருக்குங்க. இவங்க என்னமோ விளையாட்டு காரியம் மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா இவர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்துறதே பெரிய சிக்கலாக இருக்கா இல்லையா? அந்த நீங்கள் எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட ஒரு கூட்டம் நடத்திட்டு போயிட்டான்ட்டார். இப்போ ஒரு நாளைக்கு 3 கூட்டம் அட்டன் பண்ணுறாரு சிஎம். அதே நேரத்தில் உதயநிதி 2 கூட்டம் அட்டன் பண்ணுறாரு. ஒரு 2-3 மாநாடுலாம் நடத்திட்டாங்க. எங்கேயாவது பெருசாக பேச போகிறலாம், அதோ வர்றாரு, அதோ போகிறாரு, அது ஏதாவது இல்லாட்டி அவங்க பேசுனது. அதே மாதிரி இந்த சைடு ஏன் இங்கே மட்டும்? ஏன்னா இவர்களுக்கு இது மட்டும்தான் மேட்ரு. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி. ஈரோடு பற்றி என்னென்ன பில்டப் பண்ணாங்க, ஏதாவது நடந்ததா? இந்த பேச்சு சரித்திர புகழ்மிக்க பேச்சாக மாறும், இந்தியாவே திரும்பி பார்க்கும் லெவலில் இருக்கும்னு வழக்கம் போல் உருட்டினார் செங்கோட்டையன். ஏதாவது இந்தியா திரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சாங்க? இவ்வளோ பேர் இணை வாங்கினார், ஏதாவது நடந்துச்சா? இப்படி பில்டப்பு, இந்த பில்டப்போடு சேர்ந்து டிஆர்பிக்காக அந்த ஊடகங்களும் இங்கே பாருங்கள் கூட்டம் எப்படி நடக்க போகுது, இங்கே எப்படி இருக்குது, இவர் பார்க்கிறார், எஸ்பி வந்து பார்க்கிறார், பார்வையிடுகிறார், கூட்டத்துக்கு இத்தனை கண்டிஷனு, இப்படி ஏன்னா போட்டால் அங்கே பார்ப்பான், அவ்வளோதான். அதை தாண்டி யதார்த்தன்றது என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. களம்ன்றது வேறு. களம் பார்த்தீங்கன்னா பணம் செலவழிப்பாங்க, கண்ட இது பண்ணுவாங்க, முறைக்கிறது, சண்டை போடுறது, இது எல்லாம் தான் தேர்தல் களம். அதில் இவங்கெல்லாம் பால்வாடி குழந்தைகள் தான். இப்போ தாவேக்கா போய் இணைகிறது அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் சார்? 40லேருந்து 45 சீட் கொடுப்பாங்க. பாஜகவே 60 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இல்லை, எனக்கு கிடைச்ச தகவல், பாஜக தலைவர்கள் மத்தியில் பேசின தகவல் 40 கேட்டு கொடுத்துருக்காங்க. 60லாம் அங்கே ஆளே கிடையாதுங்க. நீங்கள் வேறு கம்மில் இருங்க, சும்மா அவனுக்கு உருட்டுவானுங்க. நம்ம ஆளுங்க உருட்டு இருக்குது. 40 சீட்டு கேட்டிருக்காங்க. 30 கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 30க்கே பாஜக ஆள் வேணும், வேலை செய்யணும்ல அவங்களுக்கு. கூட போகிறதுக்கு ஒரு 10-100 பேர் வேணும். அந்த மாதிரிலாம் இந்த 30ல் அவங்க தரப்பில் 25 கொடுக்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவர்கள் கேட்குறது 25ஓ 30ஓ. நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி தொகுதி கொடுங்க. ஏன்னா டிஎம்கே வெயிட் ஆகிற இடத்துல போய் 40 வேணுமா வாங்கிக்கிறாசா, எல்லா தொகுதி இருந்தால் வச்சுக்கணும்னு கொடுத்து இவங்களும் அங்கே சரியாக ஒர்க் பண்ணாமல் விட்டால் 40ம் போயிடும். அதனால் எங்களுக்கு ஜெயிக்கிற தொகுதியாக கொஞ்சம் வலுவுள்ள தொகுதியாக கொடுங்க, நாங்கள் விரும்புகிற தொகுதியானா பார்த்து நான் பண்ணித்தரேங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த பேச்சுவார்த்தையுடைய சாராம்சம். கிட்டத்தட்ட அதான் நடக்குது. இது இவங்க வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 40 சீட்டு 45 சீட்டுன்னு கேட்டாங்கன்னா கொடுத்தாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து நின்னா பெரிய அளவில் வெற்றி. நிற்கிற தொகுதியில் 90% ஜெயிச்சிடலாம். பிளாஸ்ட்டு தான். அது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் இவங்க சுத்தமாக வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. பெரிய கட்சியாக 2வது கட்சியாக 40 எம்எல்ஏவோடு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் எதிர்கட்சி தலைவர். விஜயகாந்த் உட்காந்தாருல 2011, அந்த மாதிரி உட்காரலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது வச்சுக்கோங்க. 16-17 மாநகராட்சியில் எனக்கு ஒரு 2-3 மாநகராட்சி கொடுங்க, நகராட்சியில் ஒரு 4-5 கொடுங்க, ஊராட்சியில் ஒரு 100 கணக்கில் கொடுங்க, பஞ்சாயத்தில் ஒரு 1000 கணக்கில் கொடுங்கன்னா கேட்டு நின்று நீங்கள் வியாபிச்சு நிற்கலாம். உங்களுடைய பிரதிநிதிகள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. பிரதிநிதிகள் ஜாஸ்தி ஆகிறோன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு, போலீஸு எல்லாத்தையும் பார்த்து ஒரு அனுபவம் கிடச்சிடும். அடுத்து எம்பி தேர்தல்,
ஒரு 8 எம்பி கொடுங்கன்னு கேட்டு நிற்கி ஜெயிக்கலாம். டெல்லியிலையும் பெரிய ஆள் நீங்கள். இப்படிலாம் நகர்ந்தால் நீங்கள் கட்சி அடுத்து கொண்டு போகலாம். இதெல்லாம் புரியாமல், இது புரிஞ்சும் புரியாமல் அப்படியே உருட்டிகிட்டு இருக்கிறது. நாங்கள் தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் வருவோம் அப்படின்னு. வருவதற்கான என்ன வாய்ப்பு? தனியாக நிற்கிற கட்சி எந்த கட்சியும் ஜெயிக்காதுன்றது இது வரைக்கும் 67லேருந்து எலெக்ஷனில் பார்த்த விதி. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும். ஜெயலலிதா மட்டும் 2016 பண்ணாங்க. ஏன்னா அப்போ பிரிஞ்சு கிடந்தது. மக்கள் நல கூட்டணியாக ஒரு குரூப்பு, டிஎம்கே இன்னும் ஒரு குரூப்பு, காங்கிரஸ் தனியாக, இவங்க தனியாக. அப்போ ஈஸியாக ஜெயிக்கலான்னு தெரிஞ்சு நின்னாங்க. 1000 சில்லற 2000 3000 5000 ஓட்டில் லோ மார்ஜினில் ஜெயிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஜெயலலிதாவும் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்புகள்னால் நீங்கள் தனியாக நின்று பிரித்து கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்கே அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு போயிடும். நீங்கள் ஜெயிக்கவே மாட்டீங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடுவீங்க, பெரிய மக்கள் நல கூட்டணி மாதிரி. இதுதான் யதார்த்தம். இது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ தாவேக்கா வந்து இப்போ அவங்க போய் இணைஞ்சிட்டாங்க, சீட்டுகள் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் தனியாக நின்னார்ல சார், இவங்க இந்த கணக்கெடுப்புலாம் கூட விஜய்க்கு டபுள் டிஜிட்டில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நின்னார்னா தாவேக்காவுக்கு டபுள் டிஜிட்டில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கணக்கெடுப்புலாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது அவர் தனியாக இருக்கும்பொழுது வெற்றி கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா? தனியாக நின்னா முதலமைச்சர் ஆக முடியாதுல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆக முடியாது. டபுள் டிஜிட்டுன்றது பெரிய கஷ்டப்பட்டு தான் வரணும். ஏன் சொல்கிறேன்னா, இவர் ஒரு 25% அதிகபட்சம் 25% அப்படின்னா, ஒரு தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு பதிவாகுன்னா 50,000 ஓட்டு வாங்குவாங்க. 50,000 ஓட்டு வச்சு ஜெயிக்க முடியாது. 60,000 டிஎம்கே வாங்கியிருக்கோம், 70,000 ஏடிஎம்கே வாங்கியிருக்கோம். அப்போ நீங்கள் 3வது இடம் வாங்கியிருப்பீங்க, டெபாசிட் வாங்கலாம். சில இடங்களில் இப்போ விஜய் நிற்கிறாரு, அவருக்காக மொத்தமாக ஓட்டு விழும். அப்போ அந்த இடத்துல விஜய் ஜெயிக்கலாம். விஜயகாந்த் அப்படி தான் ஜெயிச்சார். வேறு யாதவ் அர்ஜுனா செலவு பண்ணி ஜெயிக்கலாம். அருண்ராஜ் ஜெயிக்க முடியுமா? நிர்மல்குமார் ஜெயிக்க முடியுமா? அப்போ ஒன்று பணத்தை செலவழித்து மெனக்கிடணும். அப்படிலாம் ஜெயிச்சா ஒரு 4-5 சீட்டு, டபுள் டிஜிட்னா ஒரு 10 சீட்டு வந்தால் பெரிய விஷயம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் தான் முதலமைச்சர். இவ்வளோ ஒரு தேர்தல் நெருக்கத்தில் இவ்வளோ பரபரப்பாக அப்பப்போ உருண்டுக்கிட்டு புரண்டுட்டு காலத்திலே விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார். எலெக்ஷன் முடிஞ்சு 10 சீட்டு தான் நான் போயிடுவார் கம்மி நடிக்கிறதுக்கு. வர மாட்டாரா? அதனால தான் சொல்கிறேன், அடுத்தடுத்து நீங்கள் வெற்றிகளை குமிக்கணும், பரபரப்பாக நகரணும்னா இதுதான் வழி. ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார்னா கேபினெட் அந்தஸ்துங்க, கவர்மெண்ட்டு காரு, டெய்லி சட்டசபை, இது அதிகாரிகள் சல்யூட் அடிப்பான், நினச்சா முதலமைச்சரை பார்த்து பேசலாம், உங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற பண்ணலாம், அப்படியே ஏங்கிட்டு இருக்கலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதில் ஒரு 3-4 மேயர் கிடச்சிடுவாங்க தாவேக்காக்கு. நகராட்சிகள், ஊராட்சிகள், பஞ்சாயத்துகள்னு பெரிய அளவில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மாதம் தான் இருக்குது தேர்தல் வரத்துக்கு அப்படின்னும் போது ஜனவரிக்குள்ளே கூட்டணி பேச்சு முடிவடைஞ்சிடுமா? கண்டிப்பாக முடிச்சு ஆகணும். இப்போ டிமாண்ட் கிரியேட் பண்ணி கடைசி டைமில் முடிச்சிடுவாங்க. ஆனால் வேறு வழி கிடையாது. டிஎம்கேல போனால் தான் கிடையாது. பாருங்கள், புலம்பினுகிறாரு. 6 சீட்டு என்றாலும் 10 சீட்டு என்றாலும் எவ்வளோ கொடுத்தாலும் என்ன, நம்ம என்ன முதலமைச்சர் ஆக போகிறோம் அப்படின்னா, தலைவர் எப்படி பேசுகிறீங்க? ஆமாம், என்னை வெளியே விரட்டி விட்டாலும் நான் என்ன போக தயார், கட்சியை கழிச்சிடுவேன். என்ன தலைவர் என்னென்னவோ பேசுகிறீங்கன்னா வேறு என்ன பண்ணுறது? இன்றைக்கி திருமாவளவன் அவர் முதலமைச்சர்கிட்ட ஜாஸ்தி கேட்டால் கூட எங்களை கோச்சிக்க மாட்டாரே, எங்களை உள்ளும் புறமும் அறிந்தவர் அப்படின்னு அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒருத்தர். அதனால் இவர்களுக்கு 6 சீட்டு தான்ன்றது இப்போ அப்படியே உறுதியாகிட்டே வருது. கூட கிடைக்காதுன்ட்டு தெரிஞ்சுது. 6 சீட்டு இல்லையா, நான் வெளியே போகிறேன் அப்படின்னா, தலைவரை போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க அந்த மாதிரி மாறிட்டு போகிறாங்க. திருமாவளவன்லாம் அந்த சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அந்த நிலைமை இருக்குது. அதனால் இவர்கள் வந்துட்டு இப்போ டிடி தினகரன் அப்படியே சுற்றினுக்கிறார். இவங்களும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. தாவேக்கா அவங்களோட பேச்சுவார்த்தை ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒழுங்காக பேசியிருந்தாங்க என்டிஏலலாம். இப்போ அதையும் கழட்டி விட்டார், அப்படியே சுற்றினுக்கிறாரு. என்ன ஆக போகிறோ தெரியாது. இதுதாங்க நிலமை. ஏடிஎம்கே கூட்டணியில் இவங்களாம் வருவாங்க, இவங்க தான் இருப்பாங்க. டிஎம்கே கூட்டணியில் இந்த கூட்டணி தான் இருக்கும். எதுவும் சீனிகன்லாம் போட்டு தாவேக்கா போகிற அளவுக்கு தாவேக்கா பெரிய கட்சி இல்லை. அப்படி போனால் அவங்களோட சேர்ந்து இவங்களும் அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகணும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க, ஒருவேளை நாளைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எதுக்கு பகச்சிக்கணும் அப்படி பார்ப்பாங்க. அதனால் அவர்கள் சீட்டு மட்டுமா கொடுப்பாங்க, எல்லா உதவியும் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே அந்த வேலையை பண்ணும். தாவேக்கா பண்ணுமா? கட்டி பிடிச்சி பாக்கெட்டில் இருக்க எடுத்துக்குவாப்புல புஷி, வாங்க 5 சீட்டு, அப்புறம் கட்டி பிடிக்கலாமான்னு கட்டி பிடிச்சிட்டேன். ஏன்னா நான் காணோம், நான் எடுத்துக்கிட்டேங்க தேர்தல் செலவுக்கு அப்படின்வார். அதுதான் நிலமை. இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க தேர்தல் நடைமுறை. இவங்க பேசுகிறாங்க, ட்விட்டரில் போடுறாங்களாம் கணக்கு இல்லைங்க. இந்த முன்னை விட விஜய் கூடுதலாக பேசிவிட்டார், அதெல்லாம் யாருக்கு லாபம்? களம் யதார்த்தம் வேறு. இப்போ நான் சொன்னேன், இதுதான் களம். சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.